விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நோபல் பரிசு வழங்க சிபாரிசு செய்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீரென வாபஸ் பெற்றுள்ளார். தாவைக்கு அமைச்சரவையில் நாங்கள் விசிக இடம் பெற்றிருந்தாலும் ஸ்டாலினுடன் கருத்து பங்கேற்பு நாங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்து தொழிற்துறை மாநில கருத்தை பதிவு செஞ்சிருக்கோம். இதை பற்றி உங்க நிலைப்பாடு? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து நாம யாரும் சொல்லலை, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் கிளைம் பண்ணல, நாங்கள் யார்ட்டும் போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்குது 2 சீட்டு. நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சராகணுன்னு? நாங்கள் யார்த்தையாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்போ நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றாங்க. ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க. இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் தலைவரை பற்றி நான் சொன்ன கமெண்ட்டுக்காக நான் அந்த விழாவுக்கு வரலன்னு மறந்துட்டாரு. எனக்கு கோல் அவங்கள்ட்ட அதை சொல்லிட்டாரு. அந்த சொற்கள் எனக்கு தூக்கி வாங்கி போட்டது. ஆட்சியில மந்திரிச்சவரே இருக்கும், திமுக அவரை வச்சு போட்டாங்க. உலகத்திலே கேள்விப்படாத விஷயமா இருக்கு நினைச்சதுனால அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அதை இப்ப வித்யா பண்ணிக்கிட்டேன், வருத்தம் தெரிவிச்சுட்டேன். அவர் நல்ல தலைவர், அவரை இவ்வளவு காலம் நான் ஊக்குவிச்சு வந்திருக்கேன், இனியும் ஊக்குவிப்பேன்.